காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வு என்று சொல்லக்கூடிய நீட் இந்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அகில இந்திய அளவில் நடத்தப்பட போகிறது. வரும் கல்வியாண்டில் MBBS சேர்க்கை என்பது நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் என்று மத்திய அரசு தெளிவாக அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா அதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபட சொல்லியிருக்கிறார். தமிழகம் இதற்கு தயாராக இருக்கிறதா? தமிழ்நாட்டில் நீட் தேர்வு கூடாது என்பது தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம், நீதிமன்றத்திலும் சட்டப்படி அந்த வழக்கை நடத்துவோம் என்று தமிழக அரசு சொல்கிறது. ஆனால் ஒருவேளை நீட் உறுதியாகிற பட்சத்தில் அதனால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக சிறப்பு பயிற்சிகளையும் தரப்போகிறோம் என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் மாஃபான் பாண்டியராஜன் தெரிவித்திருந்தார். மத்திய சுகாதார அமைச்சர் நட்டா இது தொடர்பாக கூறிய கருத்தை நாம் முதலில் பார்க்கலாம். அதற்கு பிறகு தமிழகத்தில் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பதை பற்றி நாம் விவாதிக்கலாம். இப்போது மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். Once again, I congratulate the Tamil Nadu government for doing a good job in organ donation. What about the medical entrance exam, the NEET exam? That is there. NEET examination is going to stay, and NEET examination is going to take place. Accordingly, we are working on it. நீட் தேர்வு நிச்சயம் நடக்கப் போகிறது என்கிற கருத்தை மத்திய அரசு சொல்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்கள் எந்த அடிப்படையில் நிரப்பப்பட போகின்றன? நீட் தேர்வு தனியார் கல்லூரிகளிலும் அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே சேர்க்கப்படும் என்ற கருத்தை அரசு சொன்னது. ஒரே மாணவர் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டியிருந்தது, அது தடுக்கப்படும். உயர்கல்வி என்பது வணிகமாகிவிட்டது, MBBS சீட் என்பது வணிகமாகிவிட்டது, அந்த வணிகத்தை தடுக்கப் போகிறோம் என்றெல்லாம் அரசு சொன்னது. அந்த நோக்கங்களுக்காக இந்த முயற்சி என்று சொல்லப்படுகிறது. இது கிராமப்புற மாணவர்களுக்கும் மாநில அளவில் தாய்மொழியில் கல்வி கற்று வரக்கூடிய மாணவர்களுக்கும் சமச்சீர் கல்வி அதன் தொடர்ச்சியாக தமிழக பாடத்திட்டத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், அவர்களால் இதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்கிற விவாதம் இன்றைக்கு நம் முன்னே இருக்கிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் டாக்டர் GR ரவீந்திரநாத், நீட் தேர்வு பயிற்றுனர் திரு R விஜயன், மருத்துவர் எழிலன், இவர்களோடு அண்ணா பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் டாக்டர் PV நவநீத கிருஷ்ணன் ஆகியோர். வணக்கம். திரு விஜயன், நீட் தேர்வுக்கான பயிற்சியை தரக்கூடியவர். இந்த ஆண்டு நீட் தேர்வு உறுதியாக நடக்கப் போகிறதுன்னு சொல்கிறாங்க, அது மத்திய அரசும் உறுதி செய்கிறது. இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? தமிழ்நாட்டு மாணவர்கள் இதை பற்றி என்ன புரிதலோடு இன்னைக்கு இருக்கிறாங்க? இதனுடைய சாதக பாதங்கள் என்ன? தமிழ்நாட்டு மாணவர்கள் வட மாநில மாணவர்களோட ஒரு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்னடைவில் தான் இருக்காங்க நீட்டை பொறுத்த மட்டிலும். எந்த அடிப்படையில்னா அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்க. ஸோ ரொம்ப கம்மி, 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்னால் CBSE பேட்டர்னில் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் ஓரளவுக்கு தே ஹாவ் த எக்ஸ்போஷர், ஒரு புரிதல் இருக்கும் வெளிப்பாங்கில். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்புன்றதே ஒரு புதிய விஷயம். அதில் அடாப்ட் ஆகிறதுக்கும் நீட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் 1 or 2 attempts எடுத்துக்கலாம். மேபி அது ஒரு அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுவாங்கன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் கேப்பபிலிட்டி. ரொம்ப டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸு அதில் அதிகமாக ஆர்வமோட ஒர்க் அவுட் பண்ணுறவங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னொரு பாங்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது முதல்ல நடக்குமா, இந்த வருஷமும் இது கேன்சல் ஆகுமான்ற ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து அப்படி இருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி கூட நட்டா சொல்லும்போது அது இட் வில் ரிமைன் டு ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டவுட்லேயே இருந்தனால பெரும்பான்மையான மக்கள் மோரோவர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அதிகமாக இருந்தாங்க. இந்த வருஷம் மேபி கேன்சல் ஆகலாம், ஒருவேளை கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிடலாம், நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு அண்டர் த இம்ப்ரெஷன்லேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. நவ் இப்போ அது எவ்ரி திங் ஹாஸ் பீன் கிளியர்ட் ஆஃப். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரே நோக்கு நீட்டில் மார்க் எடுக்கணும் டு கெட் இன் டு மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இனிமேல் தமிழ்நாடு மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது பற்றின செகண்ட் தாட்ஸை வெளியே விட்டுடலாம். செகண்ட் தாட்ஸ் ஒரு வேளை நீட்டு நிறுத்திடலாமா, யாராவது ஜட்ஜ்மெண்ட் ஆர்டினன்ஸ் போடுவாங்களா, இப்படி நடக்காமல்
ஓகே நீட் கம்பல்சரி ஆயிடுச்சு, நம்ம என்சிஆர்டி பேஸில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வளர்த்துட்டாங்கன்னா அது will become successful. இல்லை, அரசு எதிர்க்க போகிறது, பல்வேறு அமைப்புகள் எதிர்க்கின்றன, கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, எனவே நீட் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வைங்களா? இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னும் குறிப்பிட்ட சில மாநிலங்களிலேயுமே பல ஆர்கனைசேஷன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் அவங்க கிளியர் பண்ணும்போதே 43 MP இருந்தாங்க ரூலிங் பார்ட்டியில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அது பாஸ் பண்ணியாச்சு, கெசட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு என்னுடைய இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, அது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கணும். ஸோ இது ஏதோ ஒரு விதத்தில் இவங்களும் சப்போர்ட், ஐ மீன் இது வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளியில் நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாலும் உள்ளே நீங்கள் வேறு ரூட்டில் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, யூ ஆர் அலோவிங் தெம் டு பாஸ். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் சட்டம் நிறைவேறியாச்சு, அதை தடுத்து இருந்திருக்கணும், அது தடுக்கப்படவில்லை என்னும் போது அதில் ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கு. சரி, மேபி இந்த வருஷம் இது போவோம். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் சொல்லும் போது இந்த வருஷம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க, 2016 மட்டும்தான் 85% பண்ணுறோம், அடுத்த வருஷம் 100% த்ரூ நீட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு மார்னிங். ஸோ அதனால இது இடையில வர விஷயங்கள் எல்லாம் ஒரு பாலிட்டிக்கல் ட்ராமான்னு கூட நாங்கள் எடுத்துக்கலாம். நீட் எழிலன், உங்கள் பார்வை என்ன? நீட்டை வந்து கொண்டு வந்ததுக்கு 3 முக்கிய காரணங்கள் அவங்க சொன்னாங்க. ஒன்று வந்து மாணவர்கள் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ரெண்டாவது வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பயங்கர கொள்ள லாபம் அடிக்கிறாங்க, அது கஷ்டமாக இருக்கும், இது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீட் ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்டைஸ் எஜுகேஷன், அப்புறம் தரத்தை உயர்த்துறோம் அப்படின்னு ஒரு 3 கிரைட்டீரியாவில் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் ஆக்ட் வர பிஜே சண்டிகர், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஜிப்பர், இந்த 3 இன்ஸ்டியூட்டும் நீட்டில் வரதே இல்லை. அப்படின்னா எப்படி சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் ஆக்ட் மட்டும் நீட் ஆம்பிட்லேருந்து பர்வியூலேருந்து வெளியே நிற்க முடியும்? அப்படி ஒரு ஆம்பிகுட்டி வருது. ரெண்டாவது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட ஹியூஜ் கேபிடேஷன் ஃபீ ஸ்ட்ரக்சரை நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போன வருஷமே என்னாச்சு, சரி கேபிடேஷன் ஃபீ உடைச்சாச்சு, ஓகே, ஆனால் டியூஷன் ஃபீஸ் என்ன பண்ணிட்டாங்க, 5 லட்சம் வருஷத்துக்கு சார்ஜ் பண்ண டியூஷன் ஃபீஸை எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து 15 lakhs to 20 lakhs per year இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வருஷத்துக்கு 20 lakhsனா 5 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய். அப்படின்னா வருஷத்துக்கு அஃபிஷியலாக பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய் அல்ல to 20 lakhs கட்ட முடியும் மட்டுமே தான் மார்க்கம் வாங்கி அந்த எலிஜிபிலிட்டியில் கட்ட முடியும் மட்டும் தான் என்ட்ரன்ஸ் உள்ள போக வேண்டியதாக நிலைமையாக போச்சு. ஒரு நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு மருத்துவ தரத்தை உயர்த்துமா என்ற கொஸ்டின் மார்க் கேட்டிங்கன்னா அதை நான் தமிழ்நாடு எடுத்துக்காட்டாவே சொல்லுவேன். தரத்தை உயர்த்துமா உயர்த்தாதான்றது நம்ம பின்னளவில் நம்ம விவாதிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜயன் சொன்னது சில பேருக்கு சந்தேகம் இருந்தது, நீட் நடக்குமா நடக்காதா, நீட் இருக்க போதா, நம்ம விளக்க நீட் கடந்த வருஷத்துக்கு மாதிரியே இப்போ நமக்கு ஒரு எக்ஸம்ஷன் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வருஷம் அது இருக்காது, அந்த சந்தேகம் தேவையில்லை, தேர்வு இருக்க போகுது அப்படின்றது இப்போ தெளிவாகுதுன்னு எடுத்துக்கிறதா இந்த இதுல இருந்து? இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெயலலிதா அவங்க எலெக்ஷன் அப்போ, பாளையங்கோட்டை எலெக்ஷன் அப்போ நீட்டுக்கு இது சாத்திய கூறுகளே கிடையாதுன்னு ஒரு எலெக்ஷன் மேடையில் வந்து ஒரு சபதம் எடுத்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அந்த பப்ளிக் மீட்டிங் அவங்க சொல்லும்போது நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார கூறுகளில் வந்து எடை போடலை, இங்கே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மருத்துவ படிப்பை படிக்க முடியலாமல் போவோன்னு அவங்க சொன்ன விஷயத்த ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் மோடி அரசுக்கு தொடர்ச்சியாக கடிதம் மூலம் அழுத்தம் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ இந்த சூழல்ல ஒரு ஆக்டிவான சீஃப் மினிஸ்டர் ஆக்டிவ் இல்லாத சூழல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விஷயத்துக்கும் தமிழ்நாடு அடிப்படையான சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சந்தேகத்தை ஏற்பட்டு இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கான சீஃப் மினிஸ்டர் இருந்து தமிழ்நாடு எதிர்த்தாலும் கூட உச்சநீதிமன்றம் இதில் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் இந்த நீட் வேணுன்றதுல மாற்று உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பிடிவாதம் இருந்ததுங்க. அதை நம்ம பைபாஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். முதல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து சமூக நீதி கொள்கையை வந்து உச்சநீதிமன்றம் ஸ்லாஷ் பண்ணாங்க. அப்புறம் போராட்டம் வெடிச்சது, பெரியார், அண்ணா, திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்து போராடினாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, நேரு கொண்டு வந்தாங்க. பிறகு 69% ரிசர்வேஷனுக்கு 50% ஆம்பிட் மேல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லிமிட் வச்சது. அந்த 69% ரிசர்வேஷனை இதே ஏடிஎம்கே பவர்ல இருக்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அது வந்து 9th ஷெட்யூல் கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆம்பிட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இது ஒன்றும் ஒரு டெட் எண்ட் இல்லை, ஃபைட் பண்ணிருக்கு தமிழ்நாடு, இன்னுமா ஃபைட் பண்ணோம், அதுக்கு உண்டான சக்திகள் பயணிச்சு கொண்டு தான் இருக்குன்ற நான். நீங்க எப்படி பாக்குறீங்க திரு நவநீத கிருஷ்ணன்? இந்த தேர்வு நடக்க போகுதுன்றது உறுதியாயிடுச்சா, இல்லை இந்த தேர்வு நடந்தா நன்மைன்னு எதுவும் நடக்குமா, இல்லை பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்ற அச்சம் அதை நீங்கள் எப்படி பார்க்க? இந்த தேர்வை எதிர்த்தாலும் அது இன்னும் அதில் தாமதம் காணப்படுகிறது. உடனடியாக செய்ய வேண்டியதெல்லாம் எப்பொழுதுமே நம்ம கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்துட்டு நேரம் போதாத சமயத்தில் அது பற்றி அதிகமாக பேசுகிறோம். அது பழக்கமாக போயிட்டு இது கடந்த ஆண்டே தெரிந்த விஷயம். அந்த ஆண்டு தேர்வுகள் முடிந்த உடனே இதை பற்றி எல்லோரும் ஆலோசித்து அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்க வேண்டும்.
வழக்கப்படி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மறுபடியும் தேர்வை பற்றிய அறிவிப்புகள் வந்த பிறகு மட்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இது ஒரு பெரிய குறை. ஏனென்றால் திட்டப்படி சிலதெல்லாம் நன்றாக இருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துவதில் பெரிய தவறுகள் நடக்கிறது. நீட்டினுடைய ஒரே அல்லது 2 நல்ல கருத்துக்கள் அதை பற்றி சொல்வது என்னவென்றால், இட் இஸ் எ பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் என்கிறார்கள். அதை நண்பர் தெளிவாக்கினார். மெரிட் படி அதை செய்ய வேண்டும் என்று நுழைவுத் தேர்வுகள் நீட் நுழைவுத் தேர்வுகள் நடத்தினாலும் செயல்முறையில் அதில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ்ஸில் சேர முடியவில்லை இந்த முறை. அதுக்கு வேறு காரணங்கள், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறது. இதை கடந்த முறை இருந்த நிலையை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் நல்ல மதிப்பெண் +2 பெற்றிருந்தால் அவனுக்கு நிச்சயமான இடம் உண்டு என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த நிச்சயமான தன்மை மறைந்து விட்டது. நிச்சயமற்ற தன்மை தான் இருக்கிறது. நீட் நல்ல தேர்வு என்றாலும் நல்ல மதிப்பெண் பெற்றாலும் இந்த கல்லூரிகளில் அவர்களுக்கு இடம் உண்டு என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் வேறு காரணங்களும் அதற்கு உண்டு. முக்கியமாக இதில் 2-3 காரணம் இருக்குது. நீங்கள் வந்து பணம் அப்படின்ற ஒன்றை வச்சு வடிகட்டுறாங்க. பணம் என்ன அதிகமான ஃபீஸ் ஆகிடுச்சு, அதனால் தனியாருக்கு போக முடியாது அப்படின்ற ஒன்று. இதில் தேர்வு மெரிட் அப்படின்னு சொல்கிறதுல இன்னொரு சிக்கல் இதில் என்ன வருதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் +1 +2 இந்த +2 படிச்சுட்டு வர்ற அந்த பாடத்திட்டத்துக்கும் எதை கேள்வியில் இந்த தேர்வு நடக்க போதோ அந்த பாடத்திட்டத்துக்குமே வித்தியாசம் இருக்கிறது. சிபிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்கும் 60% அளவில் தான் மேட்ச் இருக்கு. மீதி 40 இவங்க படிக்காத விஷயம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வரவங்க இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி தமிழ்நாட்டு சேர்ந்த மாணவர்களுக்கு தான் 85% இடமும் தரப்போகிறோம் அப்படின்னு முடிவானால் கூட அதில் யார் பயனடைய முடியும் இதில் அப்படின்னா சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்களுக்கு இதில் ஒரு டில்ட், அவங்களுக்கான அட்வான்டேஜ் இதில் இருக்கிறது மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. கரெக்ட். அது நான் அடுத்ததாக எடுத்துக்கலாம்னு சொல்லுது. முதல்ல உண்மை மெரிட் என்னன்னு சொல்லும்போது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தகுதி அடிப்படையில் இடம் தரப்படும்னு சொன்னது. ரெண்டாவது வந்து டிரான்ஸ்பரன்சி பற்றி சொன்னாங்க. தெளிவாக நடைமுறைகள்லாம் எல்லாருக்கும் பளிச்சுன்னு இருக்கும், இதில் மறைவு ஒளிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கடந்த ஆண்டே நடந்தது பார்க்கவும் பல ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செய்தார்கள் என்பது பலருக்கு தெரியாது. அந்த பொருளில் தான் நான் சொன்னேன், தகுதி இருந்தும் அதாவது மதிப்பெண் இருந்தும் சிலர் சேர முடியாததற்கு காரணம் அந்த டிரான்ஸ்பரன்சி அதில் இல்லை. இவங்க கிளைம் பண்ண டிரான்ஸ்பரன்சி இல்லை. நீங்கள் சொன்ன முதல்ல பாயிண்ட் வந்து தகுதி அடிப்படையில் சேர்க்கலாம் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தால் கூட more than one eligibility exams are there. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு உண்மையில் குறிப்பாக சொன்னோம்னா நமக்கு ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது. அந்த சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு என்சிஆர்டி சிலபஸில் தான் நீட் நடத்திட்டுருக்கால நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் அவங்களுக்கு அதிக மதிப்பெண் பெற வாய்ப்பு அதிகம். ஏன்னா அதிலேயே நிறைய நாள் படிச்சுட்டு வந்தாங்க, அதிலேயே தேர்வும் எழுத போகிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் எழுதினவங்களுக்கு சில குறைகள், நம் குறைகளும் சில காரணங்கள் உண்டு. உள்ள நிலையில் அவளுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனால் நம்முடைய குறை என்னென்னா 10 ஆண்டுகளாக நம்ம சிலபஸ் மாற்றவே இல்லை என்பது ஒன்று நம்ம கவனிக்க வேண்டும். ஆகையால் அவர்களை மட்டும் குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது. 10 ஆண்டுகளாக நாம் சிலபஸை மாற்றலை. அதோட சிலபஸை மாற்றாதது நிர்வாகத்தினுடைய பிரச்சனை, அதுக்கு மாணவர்கள் பலியாக போகிறாங்க அப்படின்றது தான் நாம் கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயமா இன்னைக்கு இருக்கு. டாக்டர் ரவீந்திரநாத், நீங்கள் இந்த பிரச்சனையில் அரசோடும் மாணவர்களோடும் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர். இதில் நீட் தேர்வு அப்படின்றத தொடக்கம் முதல்ல எதிர்த்து வர்றீங்க. ஆனால் நீட் அப்படின்றது நடக்கும் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது. அதை அச்சுறுத்தல்னு பார்க்கிறதா அல்லது அதில் பலன் இருக்கும்னு பார்க்குறதான்றது 2 பார்வை. ஒன்று, தனியார் கல்லூரிகள் கடிவாளம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இது கடிவாளம் போடும், யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கிறாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு இது முடிவு கட்டும், மெடிக்கல் சீட்ஸ் வியாபாரமாகிறது முடிவு கட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இதில் இருந்தது. இது கடந்த ஆண்டு இது வேறு வகையில் முறியடிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற பார்வையை திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களும் டாக்டர் எழிலனும் சொல்கிறாங்க. இந்த வருஷம் நீட்டுக்கான ஸ்கோப் என்ன? தமிழ்நாட்டில் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க? மாணவர்கள் அதுக்கு எந்த அளவில் தயாராகிருக்காங்க? அதாவது எங்களுடைய சங்கத்தை பொறுத்த மட்டில் நீட்டு தேர்வு வேண்டாம் என்பது எங்கள் கருத்து அல்ல. மத்திய அரசு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் தீர வேண்டும். ஆனால் மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை மாநில அரசுடைய இடங்களுக்கு திணிக்கக்கூடாது.
இன்றைக்கு வந்து இந்தியாவில் மத்திய அரசு வந்து மருத்துவர்கள் நடத்துறாங்க, மாநில அரசு மருத்துவர்கள் நடத்துது, இதை தவிர தனியார் மருத்துவர்கள் இருக்கு, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு, ராணுவ மருத்துவர்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நானே மருத்துவ தேர்வு நடத்துறேங்கிற வாதம் வந்து சரியில்லை, அது ஏற்புடையதல்ல. இந்தியா வந்து கூட்டாட்சி உள்ள நாடு, மாநிலங்கள் சில அதிகாரங்கள் இருக்கு. மாநில அரசில் தன்னுடைய சொந்த பணத்தில் வரி பணத்தை மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கின்றன, தொடங்குகின்றன. அந்த மருத்துவக் கல்வி இடங்களுக்கும் தமிழக அரசுடைய கட்டுப்பாடு இடங்களுக்கும் நான் தான் நுழைவுத் தேர்வு நடத்துவேன்னு சொல்வது அப்பட்டமாக மாநில அரசுடைய உரிமையில பதுக்கின்ற செயல். இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கடுமையாக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இப்போ டாக்டர் எழிலன் அவர்களும் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதில் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த நீட் நுழைவுத் தேர்வு நடத்தினாலும் கூட தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்து கட்டணத்தை அதிகப்படுத்தினாங்க, முறைகேடு நடந்துச்சுங்கிற வாதம் இது வந்து சரிதான். ஆனால் இதை சரி பண்ண முடியுமான்னு சரி பண்ண முடியும். என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் மத்திய அரசு செய்யலை, அதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். என்ன செய்யணும்னாக்க மத்திய அரசாங்கம் ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும். அந்த நுழைவுத் தேர்வு மாநில அரசுடைய இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும். மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வில் எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள், ஆல் இந்தியா கோட்டா, ராணுவ மருத்துவக் கல்லூரி, NRI சீட்டு, தனியார் மருத்துவ மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, இது எல்லாத்தையும் சேர்க்க வேண்டும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும். நுழைவுத் தேர்வு மட்டும் வச்சுட்டு வெறும் ரேங்க் பட்டியல் மட்டும் கொடுக்குறது மத்திய அரசு வேலையாக இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக எப்படி ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அவங்க சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வைக்கிறாங்களோ அதே போலவே அதே கவுன்சிலிங்கில் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களே கவுன்சிலிங் வச்சிடணும். அதன் மூலமாக எந்த தனியார் மருத்துவர்களையும் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, இன்க்ளூடிங் அண்ணாமலையை சேர்த்தீங்கன்னா. இப்போ இதே அளவிலான நிகர்நிலை பல்கலைக்கழகமும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் இருக்கு. அங்கே ஒரு 5000 இடம்னா இதில் சற்றேறக்குறைய அந்த அளவிலான எண்ணிக்கையில் தனியார்லேயும் இருக்கு. இப்போ அரசுக்கு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கவுன்சிலிங் மூலமாக அரசாங்கமே மாணவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குது, அட்மிஷன் கார்டு கொடுக்குது. ஏன் தனியார் கல்லூரிகளுக்கான அட்மிஷனை இந்த நீட் மதிப்பெண் அடிப்படையில் மத்திய அரசு செய்யணும்னு சொல்றீங்க, மாநில அரசு செய்ய முடியாது? அதிலே ஒரு கருத்தை சொல்றோம் என்னன்னாக்க, இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் சென்ட்ரல் ஆக்ட் படி வந்திருக்கு. இது வந்து தனியார் மருத்துவர்கள் வந்து ஸ்டேட் ஆக்ட் மூலமாக அவங்க செய்கிறாங்க, ஸ்டேட்டுடைய அதிகாரத்துக்குள்ளே அது வருது. அப்படி இருக்கின்ற பொழுது தனியார் மருத்துவர்கள் 65% சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து சென்ட்ரல் அடிப்படையில் தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து நான் விளக்கிடுவேன். இப்போ வந்து எனக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னாக்க, டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து எல்லா டீம்டு யூனிவர்சிட்டி அந்த ஸ்டேட்டுக்கு 65% இடங்களை கொடுக்கணும்னு சொல்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெரும்பாலான இடங்கள் வந்துடும். இப்போ வந்து அது வரவில்லை, அதான் கோரிக்கையில சேர்த்துக்கிறோம். நீங்க கோரிக்கையில் நிக்கிறீங்க, பிரச்சனைக்கு வாங்க. இல்ல பிரச்சனைக்கு தீர்வு தானே. இப்ப பிரச்சனைக்கு தீர்வு வந்து அரசாங்கம் சொல்லல, நம்ம தானே சொல்லணும் அரசாங்கத்துக்கு. அதை செய்யலைங்கிறப்ப கோரிக்கை வச்சு போராட்டம் தானே நடத்தணும், இல்லைன்னா நீதிமன்றத்தை அணுகணும். இதுதான் வழிமுறை. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, சிங்கிள் விண்டோ மூலமா நீ அட்மிஷன் போடுன்னு சொல்றோம். அந்த சிங்கிள் விண்டோ மூலமா அடுத்த கோரிக்கை என்ன வைக்கிறோம், 65% இடத்தை டீம்டு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்றோம். மீதி 30% சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிங்கிள் விண்டோ மூலம் அட்மிட் பண்ண முடியும். அதனால ஸ்டேட் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றோம்னாக்க, சிங்கிள் விண்டோ மூலமா அட்மிட் பண்ணாலும் மட்டும் போதாது, நீயே ஃபீஸே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதாது, நீயே ஃபீஸை வாங்கிக்கிட்டு அந்தந்த யூனிவர்சிட்டி நீ கொடுத்துரு, நேரடியாக கொடுத்துரு, டிடியா வாங்கி கொடுத்துருன்னு சொல்றோம். ஏன்னு சொன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பிரைவேட் மீடியம் 65% சீட்டை கொடுக்குறாங்க. சீட்டை கொடுக்குறப்ப அரசாங்கம் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுது, ஒவ்வொரு காலேஜையும் ஒவ்வொரு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் கார்டை வாங்கிட்டு போய் சேர்றப்ப, டிடி கொடுத்து சேர்றப்ப நீ 8 லட்சம் ரூபா கொடு, 9 லட்சம் ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அரசாங்கம் கொடுக்குற ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸையே இங்கே வாங்க மறுக்கிறாங்க. அதனால வந்து அட்மிஷன் கிடைச்சாலும் கூட மாணவர்கள் சேர முடியல. அப்போ அரசாங்கம், மத்திய அரசாங்கமாக அந்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டியில் 35% சீட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டாங்கனாக்க பிரச்சனை சால்வ்டு. அப்போ யாரும் முறைகேடாக வந்து மாணவர் சேர்க்க முடியாது, முறைகேடாக மாணவர்கள் ஃபீஸும் வாங்க முடியாது. இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே அந்த ஸ்டேட்டுக்கு 65% சீட்டையும் கொடுத்துடணும். அப்போ இது மாதிரி ஒரு தீர்வுக்கு போகின்ற பொழுது தான் இந்த முறைகேடுகளை வந்து தடுக்க முடியும். மாணவர் சேர்க்கையில் உள்ள பல்வேறு குளறுபடிகளை தடுக்க முடியும், கேபிடேஷன் வாங்கி தடுக்க முடியும். கேபிடேஷன் வாங்குறதுக்கான சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கடுமையாக்கணும். பலகீனமான சட்டம் அதிகபட்சம் 50. அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் கோரிக்கையில் வர்றீங்க. இன்னைக்கு என்ன நிலை? தமிழ்நாட்டு மாணவர்கள் இப்ப நீட்டுக்கு தயாராகணுமா ஆக வேண்டாமா? நிச்சயமாக அதுல இருந்து போங்க. இல்ல அந்த கோரிக்கை நான் வரேன். தமிழ்நாடு அரசுடைய இடங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஏதேனும் மாற்றங்கள் நடக்கலனாக்க, அதாவது தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரலாம். இந்த நீட் என்பது அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்கிறது, கூட்டாட்சி கோட்பாடு எதிராக இருக்கிறது, எனவே நீட் சட்டம் செல்லான்னு சொல்லி கேஸ் போடணும். அப்படி இல்லைனாக்க மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் எம்பிக்கள், அதாவது பெரும்பாலும் இவங்க தான் இருக்காங்க, அதிமுக தான் இருக்காங்க, அவர்கள் வலியுறுத்தி ஏற்கனவே கொண்டு வந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசு உள்ள இடங்களுக்கு நீங்க இந்த நீட் சட்டத்தை விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க. மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் விலக்கு கொடுத்துருங்க. மெடிக்கல் காலேஜஸ் இல்ல, தமிழ்நாடு அரசுடைய இடங்கள். மெடிக்கல் காலேஜ் வேற, ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ்ல 85% சீட்டு தான் தமிழ்நாடு அரசு சொந்தம், மீதி 15% ஆல் இந்தியா கோட்டா போயிருது. பிஜில 50% தமிழ்நாடு அரசு சொந்தம், 50% ஆல் இந்தியா கோட்டா போயிருது. அதில் தமிழக அரசுடைய இடங்களுக்கு நீங்க விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி அந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரணும். இது ரெண்டும் நடக்காத பட்சத்தில் வேற வழியே இல்லை, தமிழ்நாட்டில் நீட்டு தான். அப்ப அதற்கு ஏற்ப தமிழக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் போராடுறாங்க, தமிழ்நாடுல அரசியல் கட்சி குரல் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அதிமுக நிர்பந்தம் கொடுக்குறாங்க. சொல்றது ரெண்டு தான், ஒன்று வழக்கு, இன்னொன்று அரசியல் நிர்பந்தம். ஆமா, இந்த ரெண்டுல வளைச்சிட முடியும். அடுத்த ஏப்ரல் மேல அதற்குள்ள இன்னொரு 4 மாதத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துரும். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக முடிக்கணும். அதுக்கு தான் மிகப்பெரிய இயக்கங்கள் தேவை, மக்கள் இயக்கங்கள் தேவை, விழிப்புணர்வு தேவை. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நான் வரலைங்கிறத என்னுடைய ஆதங்கம். அதுக்காக நாங்கள் மாநாடுகள் இயக்கம்லாம் காவேரி போகிறோம். பிரச்சனை இதே மாதிரி இருக்கு, ஜல்லிக்கட்டு இது மாதிரி தான் இருக்கு. அதுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அந்த மருத்துவர்களில் உள்ள பிரச்சனை கிடைக்கலங்கிறதா. சரி, நம்ம அதுக்கான விழிப்புணர்வு இல்லாதான். ஊடகங்கள் கூட இப்ப நீங்க உங்க ஊடகத்துல எடுத்துறீங்க, வரவேற்கத்தக்க அம்சம். எத்தனை ஊடகங்கள் இந்த மாதிரி டிபேட் நடத்துறாங்க, மக்களுக்கு போகணுமா இல்லையா? அப்ப இது ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டு உரிமை மருத்துவர்களை பறிபோயிருச்சு, அதை மீட்டெடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். உரிமையை பாதுகாக்கிறது கூட இல்ல, தமிழக உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதல்ல அரசியல் கட்சிகளுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா ஒன்று இருக்கு, நீட்னால இப்படி எல்லாம் பாதிக்கப்படுறோம். அப்ப நீட்ல வந்து இந்த மாதிரி விலக்கு கொடுக்கணும், அதுக்காக வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் எந்தெந்த மாநிலங்களில் நீட்டை எதுக்குறாங்களோ அந்த மாநில எம்பிக்களை சேர்க்கணும், மற்ற மாநிலங்களை கூட்டா இணைக்கிறோம் அப்படிங்கிறதா இல்ல. அதே மாதிரி அதிமுக எம்பியை பொறுத்தவரை என்ன பண்ணாங்க, பாராளுமன்றத்தில் ஆக்ட் வர்றப்ப, மசோதா வர்றப்ப எதிர்த்து உள்ளர பேசினாங்க. ஆனா வாக்கெடுப்புன்னு வர்றப்ப வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. ஏன் வெளிநடப்பு பண்ணாங்க? அப்ப எப்படி தமிழகம் எதிர்க்கிறதோ அதே போல பல மாநிலங்கள் எதிர்த்தாங்க இல்லையா? அந்த எம்பிக்கள் எல்லாம் இங்க வந்து சேர்த்துக்கணுமா இல்லையா? அதை எதிர்த்து ஓட்டு போட்டுக்கணுமா இல்லையா? அப்ப தமிழக அரசு அதில் வந்து தவறிவிட்டேன்னு தான் சொல்லலாம். அப்ப வந்து என்னன்னாக்கா அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக தமிழக அரசு உறுதியா அதுல வந்து செயல்பட என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அப்ப வந்து இன்னும் வந்து கூடுதலா வெறும் லெட்டர் எழுதினா மட்டும் போதாது. முதலமைச்சர் வந்து டெல்லியில போய் பிரதமரை சந்திக்கிறப்ப அதை சொன்னாங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுக்கலாம் சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் டிபேட் வரப்ப பேசினாங்கல்ல, ஆனா பேசினோட ஏன் முடிச்சீங்க? ஏன் வெளிநடப்பு பண்ணீங்க? வாக்கெடுப்பு வர்றப்ப அது ஓட்டு போட்டுருக்கணும்ல. அப்ப இதர மாநிலங்கள் எல்லாரையும் சேர்த்து எதிர்த்து ஓட்டு போட்டாலும் அந்த சட்டம் நிறைவேற போகுதுன்ற அப்படி இல்ல, எதிர்ப்பு பதிவு பண்ணுமா இல்லையா பாராளுமன்றத்துல? இல்ல, தமிழகத்துல உள்ள எல்லா எம்பிக்களும் எதிர்த்து ஓட்டு போட்டா என்ன அர்த்தம்? அது நாங்க எதுக்குறோம் அர்த்தம். வாக்கெடுப்புல இருந்து வெளிநடத்தினா என்ன அர்த்தம்? அது ஒரு மோசமான போக்கு இல்லையா? எதுக்கு பின்வாங்குறீங்க நீங்க? மக்கள் அதுக்காக தேசிய கட்சிகள் எல்லாமே நீட்டை ஆதரிக்கிறாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும், சிபிஐயா இருந்தாலும், சிபிஎம்மாக இருந்தாலும், பிஜேபியா இருந்தாலும், இது இந்த நீட்டே காங்கிரஸ் கொண்டு வந்தது. காங்கிரஸா இருந்தாலும் இது பண்றாங்க. ஒரு மாநில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது மூலமா சட்டத்தை மாத்துறதுக்கான ஸ்கோப் இல்லை. அதனால எதிர்ப்பை பதிவு செய்தாங்க. நீங்க சொன்னது மாதிரி எதிர்த்து வாக்களித்து இருந்திருக்கலாம், எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தாலும் நிலைமையில மாற்றம் வர சட்டம் நிறைவேறி இருக்கும். நான் கேட்கறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அரசு சட்ட போராட்டம் நடத்துவோன்னு சொல்லுது. நீங்க சொல்றீங்க நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்குமா இப்ப இருக்கிற நிலைமையில? இது மார்ச் மாசத்துக்குள்ள ஏதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி சட்டத்தை திருத்தினாலும் கோர்ட் அதுக்கு ஒப்புக்குமா? இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப இருக்கிற சூழல்ல, கிவன் த சினரியோ, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீட்டை தமிழ்நாடு எப்படி எதிர்கொள்ளும்? நீங்க வந்து சொல்றீங்க மற்றதுக்கெல்லாம் ஒரு தேர்வு இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு இடங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துட்டு இருந்தா பரவாயில்லன்றீங்க. அப்படியே ஒரு தேர்வு நடத்தினாலும் அதுல வந்து சிபிஎஸ்சியில படிச்ச மாணவர்களுக்கு தானே ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற நிலைமை இருக்கு. அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த ஆல் இண்டியா தேர்வு தவிர்க்க முடியாதுங்க, நுழைவுத் தேர்வு என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டு இடங்களுக்கு, தமிழ்நாடு அரசுடைய இடங்களுக்கு விதிவிலக்கு கேட்கறது நம்ம வந்து அரசியல் சட்ட ரீதியாக கேட்கிறோம், மாநில அரசு உரிமையில பறிக்கக்கூடாத அடிப்படையில். அதே போலவே இந்த நீட்டு சட்டமே அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்கு. எப்படி முரணா இருக்கு? ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு தனியார் கல்லூரியில் நடத்துவது இந்தியாவில் வந்து தொழில் செய்கிற மாதிரி, ஒவ்வொருத்தரும் தொழில் செய்கிறது அடிப்படையான உரிமை. அந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் வந்து தொழில் நடத்துறத வந்து அதில் தலையிட முடியாது அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே வந்து பல தீர்ப்புகளை வந்து தனியார் நிகழ்நிலை பள்ளிகளுடைய ஃபீஸ் ஃபிக்சேஷன் எல்லாம் அரசாங்கம் வந்து பின்வாங்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால அந்த அடிப்படையில் வந்து அது அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்கு. அரசியல் சட்டத்தில் திருத்தாம தனியார் மருத்துவர்களுடைய விஷயங்களை தலையிடுறது தப்புங்கிறதுனால தான் அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2 நீதிபதிகள் வந்து நீட்டு சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாங்க. உங்களுக்கு கடந்த 2010 நடந்த சம்பவம்லாம் தெரியும் உச்சநீதிமன்றத்தில். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுதும் கூட அரசியல் சட்டத்தில் எந்த திருத்தமே கொண்டு வரல, திருத்தம் செய்யாம தான் நீட் வந்திருக்கு. இப்போ சரியாக இதை வந்து வழக்காடினால் நிச்சயமா நீட்டு சட்டம் என்பது அரசு சட்டத்துக்கு முரணான்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ அதை நோக்கி தமிழ்நாடு அரசு செல்லணும், அதுக்கு விரைவாக கேஸை ஃபைல் பண்ணணும், காலதாமதப்படுத்தக்கூடாது, அதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதனால அது அப்படி போனால் அது அரசியல் சாசன பெஞ்சுக்கு போகும். அரசியல் சாசன பெஞ்சுக்கு போகிறப்ப நிச்சயமாக உடனடியாக கூட தடை விதிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கும் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு விரைவாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு செயல்படுகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கு. அதனால எந்த வகையில் வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது, தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் நம்முடைய மாணவர்களுக்கு நுழைவுத்திற்கான பயிற்சி வந்து விரைவுபடுத்தணும், அனைத்து அரசு பள்ளிகளும் இலவசமாக கொடுக்கணும், தரமான பயிற்சி கொடுக்கணும். ஏன் சொல்றேனாக்க நம்ம வந்து பால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு, அதை உறுதியாக சொல்ல. நீங்க அதை ஏற்கிறீங்களா? எதை திரு ரவீந்திரநாத் முன்வைக்கிற கருத்தை நீங்க ஏற்கிறீங்க? யதார்த்த நிலையை சொல்றேன், யதார்த்தமான உள்ள நிலையை சொல்றேன்.
இல்லை, அவருடைய ஒரு கருத்தை நான் வந்து ஆமோதிக்கிறேன். அதாவது சென்ட்ரல் பாடி வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த வருஷம் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் பேக்டோர் என்ட்ரன்ஸ் தான். அந்த பிளாக் சீட்ஸ்லாம் நடந்தது. அதாவது கேபிடேஷன் கொடுத்து உள்ளே போனது, அதில் ஒரு சில தனியார் கல்லூரி முதலாளிகளை அரெஸ்ட் பண்ணது அதனுடைய பேரை வச்சு. ஸோ இந்த பிளாக் சீட்ஸ் வந்து நிறுத்தப்படணும்னா சென்ட்ரல் பாடி எப்படி நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சோ அதே உத்வேகத்தோட ஃபீஸையும் டிசைட் பண்ணிவிட்டு எல்லா காலேஜஸ்க்கும் இது நார்ம்ஸ் எப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்தந்த காலேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிப்படையாக மையமாக வச்சு இப்போவே அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, ஒரு மேக்ஸிமம் 20 லட்சம் வரைக்கும் ஒரு பெரிய தனியார் கல்லூரியோடைய டியூஷன் ஃபீயும் சில காலேஜஸ்லேருந்து 5 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்க டியூஷன் ஃபீயை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் உள்ளே வந்து அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் அட்வைசபிள். ஏன்னா அது வந்து வி வெல்கம் தட் கைண்ட் ஆஃப் டெசிஷன். இப்போ நீட்டை கம்பல்சரி ஆக்கிட்டு என்ட்ரன்ஸுக்கு நுழையும் போது நீட் மார்க் எடுத்தால் உள்ளே போகல. அப்போ இது வந்து ஒரு பாலிட்டிக்கல் கேம் மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ நீட்டை பேஸ் பண்ணி படித்த பையனுடைய நிலைப்பாடு என்ன? அவன் வந்து இதை நம்பி படித்தான், இந்த மார்க் எடுத்தான், ஆனால் அவனுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க கேபிடேஷன் வச்சு தான் பிளாக் சீட்ஸில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும்னா முதல்ல மத்திய அரசு இதுக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு அதில் அவர் கருத்தை ஏற்கிறீங்க. மற்ற கருத்தில் நீட்டை நான் ஏன் ஆமோதிக்கிறேன் அப்படின்னா, அது வந்து இட்ஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் இத்தனை வருஷமாக சார் சொன்ன மாதிரி 10 வருஷமாக அப்டேட் ஆகாத ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றாதீங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி எதர் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆன் பார் டு நீட், அதாவது ஆன் பார் டு NCERT இருக்கணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சிலபஸ் வந்து ஆன் பார் டு நீட் இருக்கணும். இல்லை நம்ம பிலோ பார்ல இருந்துக்கிட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மேபி வி ஆர் இது வந்து ஒரு விதமான பழைய காலத்தை இது சொல்லுவாங்க, அந்த ஆட்டிடியூட் தான், சிவிலைஸ்டு அன்சிவிலைஸ்டு ஆட்டிடியூட். நீங்கள் எதர் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்திருக்கணும். இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்கவுங்க பாடத்திட்டத்தை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அவங்களுடைய மொழி வட்டார வாரியான பண்பாடு, நிலவியல், புவியியல், இவங்க சார்ந்த விஷயங்களை, சுற்றுச்சூழலோ, இதை எல்லாத்தையும் வந்து பாடத்திட்டத்தில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக உரிமை இருக்கு அப்படின்றது ஒன்று கரெக்டாக. இந்த தேசம் முழுக்க ஒரே பாடம் தான். 6வது படிக்கிற மாணவனுக்கு அறிவியல்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சமூக அறிவியல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அல்லது இலக்கியம்னா இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பாடம், ஒரு நாடு முழுக்க ஒரு பாடம் அப்படின்றது நியாயமான ஒன்றா இருக்க முடியுமா? இல்லை, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அதுதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். நண்பர் சொல்கிறது அப்டேட் பண்ணணும். இல்லை, அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எதுக்கா நீட்டு, அதாவது நுழைவுத் தேர்வு ஏன் தமிழக அரசு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லுறாங்க. நீங்கள் வெறும் தமிழ்நாட்டில் உள்ள 3060 MBBS சீட்டை மட்டுமே சொல்லுங்க. நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சாக்க எய்ம்ஸ் 7 நிறுவனம் இருந்துச்சு. 7 நிறுவனத்தில் 682 சீட் இருக்குது. ஜிப்பரில் 150 சீட் இருக்குது. ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்க தனியார் மருத்துவர்களில் 34,000 சீட் இருக்குது. இந்த 34,000 சீட்டில் தமிழ்நாடு மாணவர்கள் போக முடியும், எய்ம்ஸில் போக முடியும். நம்ம ஏன் அதில் போக முடியாது? நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி இல்லாதான். திரும்ப நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாடு அரசுடைய மருத்துவக் கல்வி இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும் நுழைவுத் தேர்வு வேணுமா வேண்டாங்கிறத பற்றி. அதில் வந்து மத்திய அரசு நுழைவுத் தேர்வு திணிக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் தமிழக அரசு நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை வழங்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா வெறும் 3060 சீட்டு மட்டும் இல்லை பிரச்சனை. இத்தனை சீட்டு 34,000 சீட் இருக்கு. அது வந்து ஏன் நம்ம இழக்கணும்? எய்ம்ஸில் நம்மளுக்கு உரிமை இல்லையா? அந்த 652 சீட்டில் நம்ம வந்து சேர வேண்டாமா? கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டு தான் தமிழ்நாடு மாநிலம் சேர்ந்துருக்காங்க. எவ்வளோ இழப்பு நமக்கு? அதே மாதிரி மத்திய கல்வி நிறுவனங்கள் 2 லட்சம் சீட் இருக்கு. IIT, IM போன்ற எல்லா நிறுவனங்களையும் சேர்த்தாங்க. அதில் தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை 2 விழுக்காடு குறைவு தான். அப்போ கடுமையான பயிற்சி, நல்ல பயிற்சி கொடுத்தா, தரமான பயிற்சி கொடுத்தா நம்ம மாணவர்களாலே போட்டு அதிகமான இடங்களுக்கு போட முடியும். இந்த மத்திய அரசு கல்வி நிறுவனங்களும் வேற சில ஸ்டேட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சீட்லாம் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றவர்கள் தார வத்துட்டோமா? நம்ம சேரக்கூடாதா? அது நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டு சீட்டுக்கு வேண்டாம், ஆனால் மற்ற இடங்களுக்கான இதுக்கு நுழைவுத் தேர்வு வேணும், அதற்கு பயிற்சியும் தரணும்னு சொல்றீங்க. நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சொல்ல, நீங்க அந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை தமிழக அரசுடைய மருத்துவர்கள் திணிக்க கூடாது. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு வேண்டாமா வேணுமாங்கிறத தமிழக அரசு தான் முடிவு பண்ணும். அதோட ரைட்டு இல்லை. எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சீட்டுங்க, அது தமிழ்நாடு ரைட்டுங்க. இப்ப +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்துறாங்க. அது நுழைவுத் தேர்வு தேவையில்லை. அதாங்க என்னுடைய கருத்து. அது இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னாக்க தமிழ்நாடு அரசு ரைட் இருக்கு, நுழைவுத் தேர்வு எல்லாமே சேர்க்கலாம், தனியார் நுழைவுத் தேர்வு வச்சு சேர்க்கலாம். ஆனா மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு திணிக்க கூடாதுன்னு சொல்றேன். சரி, அது ஸ்டேட் ரைட்டை பறிக்குன்னு சொல்றேன். சரி, இது தெளிவுபடுத்த முரண்பாடா இல்லையான்றதையும் பேசலாம். இதுல மாணவர்கள் இது என்ன ஒரு 2000-3000 மருத்துவ இடங்கள் அல்லது MBBS 3060 MBBS இடங்கள் இருக்கு. அந்த ஒரு 4000 இடம் 5000 இடம் அப்படின்றது பிரச்சனை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு எதிர்காலம் சார்ந்த விஷயம்ன்றதுனால தான் நம்ம இதை விவாதிக்க வேண்டியது இருக்கு. எழிலன், இந்த முரண்பாடுன்னு பார்க்கிறதா? ஏன்னா ஒரு அம்சத்துல மாற்று கருத்து இல்லை, நால்வரும் ஒரு கருத்தை சொல்றீங்க. நுழைவுத் தேர்வு
என்ன இன்டென்ஷனோட கொண்டு வந்தாங்களோ அது நிறைவேறலை. அதாவது வெளிப்படைத்தன்மை வரும், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும், கல்வி வியாபாரமாகிறத தடுக்க முடியும், ஒருத்தரே பல தேர்வுகளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, தகுதியின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கப்படுவாங்கன்னு சொல்ல நோக்கத்தில் பாதிக்கும் மேலே அது முறியடிச்சிருச்சு. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு, வணிகம் தடுக்கப்படலை, மெரிட் அப்படின்றது ஏற்கப்படலை. யார் பணம் இருந்ததோ அவங்க தான் தனியாரும் இது பண்ணாங்க. அது அந்த வகையில் வந்து ஒரு நீட்ன்ற ஒரு தேர்வை கொண்டு வர்றதுல காட்டின வேகத்தையும் முனைப்பையும் அரசு அதற்கு பிறகு அட்மிஷன் வர்றப்ப காட்டல, கைவிரிச்சிட்டாங்க. மாநில அரசும் கவுன்சிலிங் நடத்தி பண்ணல, டிமானிட்டைசேஷன் மாதிரி நோக்கம் உயர்ந்தது, செயல்பாடுல பிரச்சனை ஓகே. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணலாம் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு கூட்டாட்சி தத்துவத்தில் முன்னோடி மாநிலமா இருக்கு. நம்ம வந்து நிறைய மெடிக்கல் காலேஜ் உள்ள மாநிலமா இருக்கு. அரசாங்கம் நடத்துற மெடிக்கல் காலேஜ்கள் நிறைய இருக்கு. அரசாங்கம் மாவட்ட ரீதியாக ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணுது. யாருக்கு ஓபன் பண்ணதுன்னா, இங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு மருத்துவர் ஆக்கி அந்த மருத்துவத்தினால வெளியே வந்த மருத்துவர்கள் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டத்துக்கு பெனிஃபிட் ஆகி ஒர்க் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன்லேயே இது மாதிரி 50% சர்வீஸ் கோட்டா அமைச்சிருக்காங்க. இன்னர் ரிசர்வேஷன் கொடுத்து அருந்தந்தரி சமுதாயத்தில் வருஷத்துக்கு 190 மெடிக்கல் டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசினால, சோஷியலிஸ்ட் பாலிசினால இங்க போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் பண்றதுக்காக தமிழ்நாடு அசம்பிளியில வந்து இதுல ஒரு லெஜிஸ்லேஷன் ஆக்ட் கொண்டு வந்து என்ட்ரன்ஸ் எந்த வகையான என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அடிப்படையில் தான் ரெக்ரூட்மெண்ட் நடத்தணும்னு கிளாரிஃபை கொண்டு வருதுன்னா, ஒரு இவர் சொல்ற அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த மக்களும் இது இந்த இன்க்ளூசிவா மெடிக்கல் காலேஜ்ல பார்ட்டிசிபேஷன் பண்ற விஷயம் வந்தாதான் இங்க மண்ணின் மைந்தர்கள் MBBS முடிச்சுட்டு இந்த நாட்டில் இந்த மண்ணில் சேர்ந்து செயல்படுறதுக்கான வழிமுறைகளை பண்றாங்க. இதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்டு நீ பண்ற லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதுல வர என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் இது வரைக்குமான ப்ராடக்ட் 56% ஆஃப் த எய்ம்ஸ் ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம டாக்ஸ் பேஸ் பண்ண படிச்சவங்க இந்தியாவிலே கிடையாது. அவங்க வந்து UK US சிஸ்டத்துல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாடு தன்னோட கூறுகளுக்கு, மருத்துவ கூறுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருத்துவ சிஸ்டத்தை டெவலப் பண்ணி இங்க இருக்கிற ஒரு சோஷியல் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் பண்றதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி சிறந்ததா இருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து டேம்பர் பண்ற முறைகள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டில் மட்டும் 8,33,000 மக்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்பியர் ஆகுறாங்க. இவங்க வந்து ஸ்டேட் சிலபஸ் பேஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல போறாங்க. சென்ட்ரல் போர்டில் 14,000 பேர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பூல் போறாங்க. ஆனால் அவங்க PMBD கோட்டால இவனால் வந்துட்டு இருந்தாங்க 50% சீட்ஸ்ல. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாருக்கும் NCERT சிலபஸ்ல, அதாவது இந்த சிலபஸ் படிக்காத 8 லட்சம் பேரை இனி இந்த சிலபஸ்ல படின்னு திணிக்கிற விஷயமும், ஏற்கனவே 14,000 பேர்ல ரொம்ப கம்மியான பேர் மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்காக அவங்க NCERT சிலபஸ் கொண்டு போயிடுற நோக்கம். அப்பனா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற பாலிசி யார் இங்க அடிக்குது? நான் ரிசர்வேஷன் சிஸ்டமை டைரக்டா நான் டேம்பர் பண்ண முடியாது, 16% ரிசர்வேஷன் நான் கை வைக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி டேம்பரிங்னால ரிவர்ஸ் ரிசர்வேஷனை கொண்டு வரதுக்கான கான்செப்ட் இருக்க போகுது இல்லையா? இருக்கும். ஆனா எந்த கஸ்ப படிக்க பாருங்க, எந்த கஸ்ப படிக்க பாருங்க. இப்போ நீங்க 14,500 பேர்ல NCERT சிலபஸ் CBSE படிக்கிற ஸ்கூலோட கட் செக்ஷனை பாருங்க, அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற 8 லட்சம் மருத்துவர்களோட கட் செக்ஷனை பாருங்க. இவங்களுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டத்தினால பெனிஃபிட் அடையவங்க ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ்ல பார்ட்டிசிபேஷன் முக்கியமா, இல்ல தமிழ்நாட்டில் 14,000 பேர் படிக்கிற CBSE ஆரங்களை வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிற விஷயங்கள் முடிக்கணும்னு ஒரு பேலன்ஸை அரசாங்க இயந்திரம் முடிவெடுக்கணுமா இல்லையா? விஜயன், இதுல ஒரு முக்கியமான கேள்வி வருது. இல்ல நான் முடிச்சிருக்கேன். 8 லட்சம் பேர் PS+2 படிச்சுட்டு வர மாணவர்கள் மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்றாங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வராங்க. 14,000 பேர் தான் தமிழ்நாட்டில் CBSE முடிச்சுட்டு வராங்க. இப்போதான் CBSEன்றது பெருவாரியா பெரிய நகரங்களில் மட்டும் இருக்கக்கூடிய பள்ளி முறை. இப்போ நீங்கள் நீட் தேர்வின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாலே அந்த நொடியிலேயே இந்த 8 லட்சம் பேருக்கும் அந்த அவங்களுடைய வாசல் அடைபட்டுருது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சமமான தளத்தில் இருக்க போகிறதில்ல. இந்த 14,000 மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இதே 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்குன்னா கூட அதன் பலனை யார் அனுபவிப்பாங்கன்னா, நகர்ப்புறத்தில் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவங்க, CBSEயில் படிக்கிறவங்க மட்டும்தான் மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு அபாயத்துக்கு போகிறது லெவல் பிளேயிங் ஃபீல்டா? இல்லை, கண்டிப்பாக அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இந்த வருஷத்துக்கு இல்லை, போன வருஷத்துலையும் இல்லை. ஆனால் டவுன் த லைன் நீங்கள் பாருங்கள். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது இந்த பர்டிகுலர் 2 to 3 years படித்த மாணவர்களுக்கு இது ஒரு பாதிப்பு தான். அவங்க ஒரு வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு வருஷம் தனியாக இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஆனால் 2 to 3 yearsக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ப்ரிப்பேர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸ்க்கோ அது தெரிய வரும், சரி இவன் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணானா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
ஸோ நான் முன்னாடியே இதுக்கேற்ற மாதிரி என்சிஆர்டி சிலபஸில் நான் மூவ் பண்ணணும், இல்லாட்டி நான் அது தனியாக போய் படிக்கணும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் அவங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சிங்களுக்கு இருக்கே தவிர இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை. அதனால அவங்களுக்கு இது நிச்சயமா பாதிப்பு தான். அந்த 8 லட்சம் பேர்ல ஒரு 50,000 பேர், ஒரு 1 லட்சம் பேர் வேணா ரொம்ப டாப் பர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு இது பாதிப்பா இல்லை. மிச்சம் எல்லாருக்குமே இது பாதிப்பு தான். அந்த ஒரு கருத்துல வந்து நான் சார் சொன்னது இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பாதிப்பு மாதிரி தெரியல கூட. ஏன்னா நான் இது எப்படி நான் பாக்குறேன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்ப இருக்கிற ஸ்டேட் சிலபஸ் பேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தது, 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி மார்க்ஸ் அடிப்படையில் இருக்கு. இந்த சிலபஸ்ல எத்தனை சென்ட்ரல் போர்டு கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்குறாங்க? ஸ்டேட் சிலபஸ் மாணவங்க தான் ப்ரிடாமினன்ட்டா வாங்குறாங்க. அப்ப இது வந்து சிலபஸ் அட்ரிஷன் ப்ராப்ளமான்னு கேக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம் வந்து நீட்டே வேணான்றது. ரவீந்திரநாத் சொல்றது வந்து நீட் வேணும், தமிழ்நாட்டு இடங்களுக்கு தமிழக அரசு முடிவு செய்யணும். நான் சொல்றது நான் நீட்னோட சொல்ல சிஇடி சரி ஒரு தேர்வு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது எலிஜிபிலிட்டி இருக்கு. ரவீந்திரநாத் சார் காமன் ரிங்க நேஷனல்ன்றாங்க. நான் ஏன் முரண் பண்றேன்னா, ஏன் சென்டர் ஏன் சார் சென்ட்ரலைசேஷனுக்கு போறோம், ஏன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நம்ம அடிமை ஆகணும்னு கேக்குறாங்க. why we need a common interest test? ஒரு யதார்த்தம் தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி 69% ரிசர்வேஷன், கர்நாடகால 60% ரிசர்வேஷன் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கே நான் அப்போஸ் பண்ற விஷயம் முக்கிய காரணம்னா, ஏன் நம்மளோட உரிமைகளை வந்து சரண்டர் பண்ண வைக்கணும் நான் கேக்குறேன். இல்ல உரிமையில ஒன்னு சரண்டர் நான் என்ன சொல்றேன், இப்ப யோல சார் கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க, நான் சொல்றேன் என்னன்னாக்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து தமிழக அரசோட இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணுறது தெளிவா சொல்லிட்டோம். இப்ப +2 சிலபஸ்ல நீங்க உங்க ஆசையை சொல்றீங்க, ஆசை இல்ல விருப்பத்தை சொல்றீங்க, நடைமுறைக்கு வாங்க. நடைமுறை தான் சொல்றேன், நடைமுறைக்கு வரணும்னு சொல்றேன். இந்த வருஷம் மே மாசம் என்ன நடக்க போகும் அதாங்க, அதுக்கு வந்து ஒரு வழியே கிடையாதுங்க. ஒண்ணு வந்து மத்திய ஏற்கனவே திரும்ப சொல்றேன், அப்பவும் அட்வான்டேஜ் சிபிஎஸ்இ தான், அப்பவும் அட்வான்டேஜ் வந்து நகர்ப்புற எலிட். நீங்க அது இமிடியேட்டா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு வந்து சட்டத்துல என்ன பண்ண முடியும்னு கைவிரிக்க முடியுமா? இல்ல அதான் சொல்றேன், அதுக்காக மக்கள் இயக்கம் வரணும்னு சொல்றேன், ஒரு பெரிய கேம்பெயின் நடக்கும்னு சொல்றேன். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்க, வேற நீங்க இந்த 3060 சீட்ல மட்டுமே சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். எதுக்காக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்ல திமுக தேர்தலுக்கு சொல்லிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கடுமையாக இருந்தாங்க, அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதிமுக அரசாங்கம் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு மையங்களை வந்து வட்டாரம் தோறும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாஃபா பாண்டியராஜன் வந்து தீவிரமா பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல தவறு இல்லைன்னு சொல்றேன். ஏன் இல்லைன்னு சொல்றாங்க, நமக்கு வந்து ஸ்டேட்ல உள்ள ஹையர் எஜுகேஷன் மட்டும் இல்ல, அது தேவை. அதை விட அதே மாதிரி மத்திய அரசு கல்விகளுக்கு போகணுமா வேண்டாமா? நம்முடைய வரி பணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பயிற்சியே கொடுத்தா கூட அவங்களால போக முடியாது. இல்லங்க பயிற்சி கொடுங்க, இல்ல நீங்க நெகட்டிவா பாக்காதீங்க. திடீரென்று ஒரு ஒண்ணுமே இல்ல பண்ண முடியுமா? நீங்க ஒண்ணுமே இப்ப வந்து பந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்குங்க, பார்லிமெண்ட்ல இருக்குங்க. இந்த பந்து வந்து எப்படி அவங்க ப்ளே பண்ண போறாங்க பொறுத்தாங்க இருக்கு. அந்த கால எனக்கு ஒரு புரிதல் இல்லை. எனக்கு இன்னொரு கேள்வி, திடீர்னு வந்து நீங்க பயிற்சி தரணும்ன்றீங்க, யதார்த்தத்துக்கு வந்து வரணும்னு சொல்றீங்க. இது நடக்க போது, இது நிதர்சனம், இதுக்கு தயாராகணும்ன்றீங்க. நீங்க என்னதான் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்றேன். மதில் மேல் பூனை மாதிரி இருக்கு. இப்ப மதில் மேல் பூனை ரெண்டுக்கும் தயாரா இருக்குன்னு சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், இப்போ ஒரு क्वेश्चन தமிழக அரசு உறுதியாக வழக்கு தொடரணும், தீவிரமா ஃபைட் பண்ணணும். ஒருவேளை உச்சநீதிமன்றத்துல நம்மளுக்கு வந்து இதுல விலக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பாராளுமன்றத்துல சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இது ரெண்டு தவிர வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா பாராளுமன்றத்தில் முடிவு பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டிலுமே சட்டம் போட்டு செல்லுமா செல்லாதுன்னா நிச்சயமா தமிழ்நாடு ரெண்டும் மாறினால் வரக்கூடிய நிலைமை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்குள்ள நிலைமையில நீட்டு தான் அது தயார் பண்ணணும் மாணவர்களை, வேற வழியே கிடையாது. இதுதான் யதார்த்தம். சரி, அது வேண்டாம்னு சொன்னாக்க நம்ம தலையில நம்ம பண்ணலி போட்டுக்கிற மாதிரி தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பாயில் பண்ண போறோம் அர்த்தம். இன்றைக்குள்ள யதார்த்த நிலையில இன்றைய நிமிடத்துல தமிழ்நாட்டு சேர்த்தா நீட்டு, தமிழ்நாடு அரசோட இடங்களும் சேர்த்தா நீட்டு, அதுல நம்ம எப்படி மாணவர்கள் தயார் பண்ண போறோங்கிற பிரச்சனை இருக்கு. அதுக்காக வந்து நீட்டை ஏத்திட்டேன்னு கருத்து இல்ல. சரி, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது வேற, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது யதார்த்த நிலைமைக்கு முடிவு செய்யறது வேற. ஆனால் நம்முடைய நோக்கங்கிறது வேற. நோக்க தடைகள் வந்து நம்மகிட்ட அந்த இது வாய்ப்பு இல்ல. நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாது. டெசிஷன் மேக்கர் நம்ம கிடையாது. டெசிஷன் மேக்கர் சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் தான். இப்ப டெசிஷன் மேக்கர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் சொல்றேன் சார், எப்படி நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்துல தமிழ்நாட்டுல ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவீங்க, அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு செலவு பண்ணும். அதுல தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கணுமா, யார் படிக்கணும் அப்படின்றத, தமிழ்நாட்டுல மாணவர்கள்லயே எந்த மாணவன் படிக்கணும் அப்படின்றத வந்து மத்திய அரசு முடிவு பண்ணும். டிசேபிள் அப்படி பார்லிமெண்ட் டிசேபிள் ஆகறத என் கேள்வி. அது கூடாங்கறத என் கருத்து. சரி, இப்ப எல்லைன்னு சொன்னதுல பல இது நியாயமான பிரச்சனை. இப்ப வந்து வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் நம்ம பேசல, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட் எடுத்துங்க. 192 சீட் இருக்கு தமிழ்நாட்டுல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு, எல்லா ஸ்டேட்டும் ஓபனா விட்டான், நீ மட்டும் ஓபனா விடலன்னு கேக்குறான். 10 ஸ்டேட்ல ஒரு சீட் கூட கிடையாது, 10 ஸ்டேட்ல சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு, அதான் டிஎம்சி சீட். அவெல்லாம் ஓபன் அவுட் நஷ்டமே கிடையாது, நம்ம ஓபன் அவுட் நஷ்டம் நமக்கு. இந்த வருஷம் என்னாச்சு, ஐசிஹெச்ல இருக்கக்கூடிய டிஎம் நியோனட்டாலஜில 8 சீட்ல 6 சீட் வேற ஸ்டேட் போயிருச்சு. ஹெப்படாலஜி 2 சீட் இருக்கு, 2 சீட் வேற ஸ்டேட் போயிருச்சு. மெடிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜி 14 சீட்ல 12 சீட் வேற ஸ்டேட் போயிருச்சு. யாரு குரல் கொடுத்தா, எந்த அரசு கட்சி குரல் கொடுத்துச்சு, எத்தனை மீடியால டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்.
உச்சநீதிமன்றத்தின் காரணமாக, தவறான வழிகாட்டுதல் காரணமாக தமிழ்நாட்டுடைய மருத்துவ இடங்கள் பறிபோய்விட்டது, உரிமை பறிபோயிருச்சு. அப்ப நான் என்ன சொல்றோம், தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு என்பதை உத்தரவாதப்படுத்தணும். அது தமிழ்நாடு அரசு சட்டம் போடணும், ஆந்திரா மாதிரி, ஜம்மு காஷ்மீர் மாதிரி வரணும். அப்ப அந்த நிலையை உருவாக்கல இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. பட் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன், எம்பிபிஎஸ்க்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் இங்கே இடம் இருக்கு. 15% I'm talking about 85%. அந்த 15%ல கூட ஒரு நிலைமை இப்போ என்னன்னா, நாம் ஒரு 3 மெடிக்கல் காலேஜுக்கான சீட்ஸை நம்ம சரண்டர் பண்ணுறோம் 15%ன்னு. அது ஆனால் அந்த 3 மெடிக்கல் நம்ம எடுக்கிறதே இல்லை. அதுக்கு நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் அதனால் பயன்பெறுகிறார்கள்? ஹேண்ட்ஃபுல். மீதி சீட்ஸ் எல்லாம் மற்ற மாநில மக்கள் தான் எடுத்துக்கிறாங்க. சம் சீட்ஸ் ஆர் சரண்டர்ட் பேக். அது ஒரு சின்ன நம்பர் தான். அதனால எந்த இட்ஸ் a bad bargain. நம்ம we are losers in that. இல்ல நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த சூழலை எப்படி பார்க்கறேன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வீக்னஸ் தான் நான் பார்க்கறேன். நான் வந்து ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு வாரிங் ஆக்ஷன்ல ஃபைட் போடாம நான் வந்து சரி இது வரதான் போகுது, நான் வந்து டியூஷன் சென்டர்ஸ் அமைக்க போறேன்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாருன்னா இதோட ஒரு வீக்னஸ் நம்ம எதிர ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஒரு 2 அதிமுக ஒரு ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கும் போது டெஃபினட்டா வரப்போகுது. நீங்க டியூஷன் சென்டர் இல்லனாலும் தேர்வு இல்லாம அப்படி ஒரு லெஜிஸ்லேஷன் அரசு டியூஷன் தரல பாருங்க. லெஜிஸ்லேஷன் நீட்டுக்கு மட்டும் இல்ல, எய்ம்ஸ், ஜிப்பர், ஐஏஎஸ் பல இதுக்கு உதவியா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் பேட்டவே மாத்தறங்க. இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பாருங்க நான் முடிக்கிறேன் ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷனால எய்ம்ஸ், பிஜே சந்திகர், ஜிப்பருக்கு வந்து என்ட்ரன்ஸ் இல்லன்னு நீட் ஆம்பிட்ல வெளிய போகும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மட்டும் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் வர மாட்டேங்குது நான் கேக்குறேன். ஒரு பிரிகாஷன் அதை பார்க்க முடியாதா? அதாவது ஒரு புறத்துல போராடுறோம்னு சொல்றோம், இன்னொரு புறத்துல அந்த பயிற்சின்றது ஒரு முன்னெச்சரிக்கை. இது ஒரு கிவ்அவேங்க, இது வீக் சரண்டர்ங்க. அது பயனுள்ளதும் கூட. இது ஒரு வீக் சரண்டர். எந்த வேலையை பார்த்தா போட்டி தேர்வு தாங்க. நீ பிஏஓ எக்ஸாம்ல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போறதால எல்லாமே போட்டி. ஆனா எதுமே என்சிஆர்டி சிலபஸ் கிடையாது. இருங்க பசங்க வந்து ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு நிமிஷம் இல்ல, அந்த கருத்து அவர் சப்மிஷன்ஸ் முடிக்கட்டும். நான் வந்து இது ஒரு அவங்க என்சிஆர்டி சிலபஸ் வந்து ட்ரைனிங் பண்ணல சார். நீங்க வந்து இந்த சூழலுக்கு ஏற்றப்ப பசங்களுக்கு படிக்க வச்சு அவங்க பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கல்லூரியில சேர்க்க வேண்டிய நிலைமைக்கே பெரிய விஷயம் நம்ம பண்ணோம். இப்போ இதே என்சிஆர்டி சிலபஸ்ல நீங்க மத்த ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க சார். யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் உள்ள போறாங்க, முக்காவாசி அப்பர் மிடில் கிளாஸோ அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டிஸோ 80 to 70% எல்லா மெடிக்கல் காலேஜஸ் மறுக்கிறாங்க. நுழைவுத்தேர்வு தமிழ்நாட்டில் இருந்தப்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரி பள்ளிகளில் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச மாணவர் வந்து மருத்துவரை சேர்ந்த விதம் 20%. நுழைவுத்தேர்வு ரத்து செஞ்ச பிறகு சேர விதம் 2% தான். புள்ளிவரத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க. நாட் ஓன்லி மெடிக்கல் காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் எந்த தமிழ்நாடு உள்ள இருங்க ஒரு நிமிஷம் இல்ல, எல்லாமே புள்ளிவரம் தான் பேசும். தமிழ்நாட்டுல உள்ள தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் சொல்றேன், அத சொல்லுங்க. தமிழ்நாடு என்சிஆர்டி சிலபஸ் கேக்குறேன் நான். இல்ல கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணல, நான் தெளிவா தான் பேசுறேன். இந்த சிலபஸ் அந்த எக்ஸாம்ஸ் அது நுழைவுத் தேர்வுனால மாணவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாருல்ல தமிழ்நாட்டுல. அந்த வாரம் தவறு சொல்றேன். இந்த சிலபஸ் கேக்குறேன் சார். நுழைவுத் தேர்வு பயிற்சி நடத்தினவர் நுழைவுத் தேர்வை இல்ல ஒரு நிமிஷம் நுழைவுத் தேர்வை நடத்தி மாணவர்களை சேர்த்த அனுபவம் இருக்கிறவர் திரு நவநீத கிருஷ்ணன், அவருடைய கருத்தை கேட்கலாம். நுழைவுத் தேர்வு அப்படின்றது இன் பிரின்சிபிள் பெர்சே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றது ஒரு பார்வை இருக்குது தமிழ்நாட்டில். நிறைய கட்சிகளுக்கு இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, அடித்தட்டில் முதல் தலைமுறையாக படிச்சுட்டு வரவங்களுக்கு இது எதிரானது, நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ட்ரன்ஸ்னு ஒன்று வந்தால் ஒரு பயிற்சி வந்துடும், கோச்சிங் கிளாஸஸ் இருக்கும், அவங்களால படித்து போயிட முடியும், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலை. ஒரு அதனால தான் 2006 சட்டம் கொண்டு வந்து உங்க கேள்வி கொஞ்சம் மாத்திங்க. நகர்ப்புறம் கிராமப்புறம் பிரிக்காதீங்க. இல்ல 2006 ஏன் 2006 ஏன் சட்டம் கொண்டு வந்தோம்? இல்ல நுழைவுத் தேர்வு வேணான்ற நிலையில அதுக்கு வந்தது. அனந்தகிருஷ்ணன் குழு சொன்னார் இல்லையா, அனந்தகிருஷ்ணன் திரும்ப என்ன சொன்னார், இப்ப ரீசெண்டா நுழைவுத் தேர்வு பயிற்சி கொடுன்னு சொல்லிட்டாரு அவரே. சரிங்களா? அப்ப நீங்க என்ன உங்க கருத்தை மாத்திக்க போறீங்களா? நான் என்ன கேட்கறேன்னாக்க, இந்த நகர்ப்புறம் கிராமப்புறம் பிரிக்காது. அது போல எப்படி சொல்லணும், அரசு பள்ளியில் படிச்ச மாணவர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, தமிழ் மீடியத்தில் படிச்ச எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல வந்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதான் சரியான அளவுல இருக்கும். ஏன்னா பல தனியார் பள்ளியில கிராமப்புறத்துல இருக்கு, கார்பரேஷன் ஸ்கூல் நகர்ப்புறத்துல இருக்கு. அந்த ஒப்பீடு வந்து சரியா வராது. அதனால இந்த அளவுகளை வைக்கணும்னு சொல்றேன். அந்த அளவுகள் படி பார்க்கின்ற பொழுது நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது தமிழ்நாட்டில் 20% மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில இருந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க எம்பிபிஎஸ்க்கு. நுழைவுத் தேர்வு ரத்தான பிறகு பார்த்தா 2 விழுக்காடு குறைஞ்சு போச்சு. மாற்று பார்வை நான் சொல்றேன். அதாவது நுழைவுத் தேர்வு சிலபஸ் ரவீந்திரநாத்துக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் தந்துடுறேன். அதாவது நுழைவுத் தேர்வுனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள்
வாய்ப்பில்லாதவங்களுக்கு கோச்சிங்க்கு போய் பயிற்சி எடுக்க முடியாதவங்க பாதிக்கப்பட்டாங்கன்ற அடிப்படையில் தான் இப்பயும் அதே தான் நிலைமை. நான் சொல்லிடுறேன். கேள்வியை புரிஞ்சுட்டேன். நீங்க சொல்றது யார் தெரியுமா வர்றா? நீங்க யாரெல்லாம் நாமக்கல்ல போய் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ராசிபுரத்துல போய் தங்கி படிக்கிறாங்களோ அவங்க தான் வர்றாங்க. சென்றாண்டு அது குறுக்கு வழி. ஒரே ஸ்கூல்ல இருந்து 150 பேர் சேர்ந்திருக்காங்க. இது ஒரு குறுக்கு வழி டாக்டர் ரவீந்திரன். அதாவது நுழைவுத் தேர்வு இல்ல, நுழைவுத் தேர்வை ஒழிச்சதுக்கான நியாயமான காரணங்கள் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்தது. ஆனால் அதை சிலர் தனியார் நிறுவனங்கள் அன்று பேராசை கொண்ட பெற்றோர், சில பெருலாபம் பார்க்கிற தனியார் பள்ளி நிறுவனங்கள் இவங்க சேர்த்து அந்த நோக்கத்தை முறியடிச்சிட்டாங்க. இல்ல வர்க்க கண்ணோட தேவைப்படுது. ஒரே ஒரு சரி சொல்றேன். என்ன ஒரு நிமிஷம் லிசன் பண்ணுங்க. நுழைவுத் தேர்வு இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி எந்த மாணவர்களால சேர முடியுதுனாக்க யாரெல்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்களோ ஏன்னா பயிற்சி பள்ளியில் படிச்சாங்களோ அவங்க தான் சேர முடியுது. அது நுழைவு தெரிந்தப்ப வசதி உள்ளவங்க நுழைவு தேர்வு பயிற்சி பெற்றாங்க. நுழைவு தேர்வு ரத்தானப்ப யாரெல்லாம் கோழி பண்ண மாதிரி ஸ்கூல் இருக்கோ அதில் படிச்சவங்க தான் வர்றாங்க. அதனால அந்த பார்வை அவசியம். அதெல்லாம் வந்து திசை திருப்ப கூடாது. மாற்று கருத்துல திசை திருப்பல இல்ல. அதனால என்னன்னாக்க இன்னைக்குள்ள பிரச்சனை வந்து நுழைவு தேர்வு வேணுமா வேண்டாங்கிறது கிடையாது தமிழ்நாட்டுல. இப்ப நீங்க வந்து உங்களை ஆர்கியூ பண்ண சொன்னா தமிழ்நாட்டுல மீண்டும் நுழைவுத் தேர்வு வேணும். இல்ல அந்த பாயிண்ட் நான் இப்ப போலன்னு சொல்ல வரேன். நீங்க உங்களுடைய தேரியில நீங்க அந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். திரு நவநீத கிருஷ்ணன். இல்லை டாக்டர், அதுக்கு நான் இவ்வளோ நேரம் பாடுபட்டது நுழைவுத் தேர்வு வேணுமா வேண்டாமன்றது மாதிரி தான் எனக்கு தெரியுது. நுழைவுத் தேர்வு வேண்டும் தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். சரி, அதுக்கு நானும் உடன்படுறேன். என்னுடைய அனுபவத்தில் 1994 முதல் 2000 வரைக்கும் நான் நுழைவுத் தேர்வு இன்சார்ஜாக இருந்தேன். உங்களுக்கு அது சரித்திரம் தெரிஞ்சிருந்தால் தெரியும். அந்த சமயத்தில் தான் நுழைவுத் தேர்வு தீவிரம் அடைஞ்சது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணினேன். அதன் விளைவாகத்தான் கடைசியில் அதை எடுத்துட்டாங்கன்றது வேறு இன்னொரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னே இட் வாஸ் ஜஸ்ட் லைக் அனதர் போர்டு எக்ஸாமினேஷன் பேஸ்ட் ஒன்லி ஆன் டெக்ஸ்ட் புக் அண்ட் மெமரி. அது அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அனதர் மிஸ்டேக் we are doing is pattern of questions in our board state board exam. சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி இதெல்லாம் இருக்கிற பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கிற பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டோட்டலி மெமரி பேஸ்ட். நாட் ஒன்லி சிலபஸ் இஸ் நாட் அப்டேட்டட், மெமரி பேஸ்ட் கொஷின்ஸ் ஒன்லி ஆர் கிவன். ஒரு கொஷின் வந்து அவுட் சைட் த டெக்ஸ்ட் புக், நாட் தி சிலபஸ், அவுட் சைட் த டெக்ஸ்ட் புக் கொடுத்தா கூட நம்ம கல்வியாளர்கள் முதற்கொண்டு அரசியல்வாதிகள் மாணவர்கள் எல்லோருமே ஆசிரியர்கள் கூட இது அவுட் ஆஃப் சிலபஸ் அவனுக்கு கிரேஸ் மார்க் போடுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்டைரக்ட்லி இட் இஸ் ஸ்பாயிலிங் த சிஸ்டம். இளைஞர்கள் வந்து துடிப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்காதீங்க மாணவர்கள்லாம் முட்டாள் நினைக்காதீங்க. கிராமப்புறத்து மாணவர்கள் தான் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க, ஐஏஎஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நாம் தர்ற இந்த ட்ரைனிங் தான், நாம் தர்ற கல்வியை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் மோசமான கல்வியை கொடுத்து மோசமான மாணவர்கள் உருவாக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கு போகிறலன்னு சொல்லிடுறீங்க. அதுக்கடுத்து ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இல்லை, என்னுடைய கருத்து அதுதான். நான் வந்து முடிவோட அந்த சமயத்தில் 94 ஆரம்பிச்சு ஐ மேட் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஸ்டின் கூட டெக்ஸ்ட் புக் இருந்து வராது. ஃபர்ஸ்ட் இயர் many people argued and fought with me. I maintained it. எனக்கு அந்த அளவுக்கு தமிழில் உரிமை கொடுத்தாங்க. நான் என்னுடைய முயற்சியில் நான் வெற்றி அடைஞ்சேன். எல்லோரும் மாற்றிக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 1 வருஷம் 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மாறுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா அது ப்ரிப்பேர்டாக இல்லை அவங்க. பட் நான் எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துக்கிட்டேன். இந்த கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், மாடல் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்தேன். அதை அவங்க சில பேர் கவனிக்கலை. ட்ரைனிங் கோச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் வேர் ஃபெயில்யூர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா பழைய பேட்டர்னில் டெக்ஸ்ட் புக்கு பேஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் 1 or 2 இயர்ஸில் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ்ட். அவர் கேண்டிடேட்ஸ் டூரிங் தட் டைம் வேர் வெரி குட். ரொம்ப நல்ல தரமான மாணவர்கள் வந்தாங்க. பல கல்வியாளர்கள் எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். அதனால் நுழைவுத் தேர்வு கட்டாயம் தேவை. ஆனால் அவசரப்பட்டுட்டு இப்போ நீட் கொண்டு வந்தது நல்ல நோக்கம்தான், நோக்கம் நல்லது, இப்போ மானிட்டரைசேஷன் மாதிரி. ஆனால் மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனில் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும்போது அதுக்கு அவகாசம் தரணும். 2013 தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அந்த வேண்டாம் நினைப்பில் எல்லோரும் இருந்த பிறகு திடீர்னு ஒரு 2 மாத அவகாசத்தில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டு ஏஐபிஎம்டி எல்லாம் நடத்தி அந்த அவசரத்தில் கொண்டு வந்ததால் தான் அதனுடைய பலனாமல் அனுபவிக்க முடியல. நல்ல மார்க் வாங்கினவங்க கூட சேர முடியலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சில பேர் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ரொம்ப பேர் எழுதிய மதிப்பெண் பெற முடியல. இந்த ஆண்டுக்கான நிலைமைக்கு வந்துடுவோம். இப்போதைக்கு என்ன பண்ணணும், அவங்க அவசரப்பட்டு பண்ணிடாமல் கொஞ்சம் 2 ஆண்டுகள் நீங்கள் டைம் கேட்டிங்க இல்லையா, ஐ அக்ரி ஃபார் தட். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த 2 ஆண்டில் சிலபஸ் மாற்றலாம், கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மாற்றலாம், சிபிஎஸ்சி என்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம், அது பண்ணலாம், மாணவர்கள் தரத்தை உயர்த்தலாம். அதுக்கெல்லாம் அவகாசம் இருந்திருக்கு. அப்புறமா நமக்கு ஈக்குவல் லெவல் பிளேயிங் கிரவுண்டு வந்துட்டு இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 2 வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மாணவர்களுடைய எதிர்காலத்தெல்லாம் பாழ் பண்ணிவிட்டு அப்புறம் 3ஆவது வருஷத்துலேருந்து சுதாரிச்சுக்கிறது பதிலாக
அந்த 2 வருஷம் பழையபடியாக தொடர்ந்துட்டு அந்த அவகாசத்தில் அவங்கள தெளிவுபடுத்தி கொண்டு வந்திருக்கலாம். அது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான கொண்டு முறை. வரல, அவகாசம் தரல, வந்துடுச்சு. வந்துடுது. அப்புறம் தமிழ் மொழியில் படித்தவங்களுக்கு இது ஒரு ஹேண்டிகேப். தமிழ் இப்போ இது வரைக்கும் வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் இருந்திருக்கு. கடந்த ஆண்டு அவங்க ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் கடந்த ஆண்டு நடத்திருக்காங்க. இந்த ஆண்டு மற்ற மொழிகள்லையும் நடக்குன்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு இருந்தாலும் தமிழ்லேயே வரும்னு எதிர்பார்க்கலாம். வந்தாகணும். குஜராத்துக்கு உறுதியாயிருக்கு. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, அடுத்து குஜராத்தி. தமிழ்லையும் நடத்துறதுக்கான வாய்ப்பு என்ன நிலைமையில இருக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஈவன் ஐ சஜஸ்டட் டு தம், நீங்க 7 மொழியிலும் பிரிண்ட் பண்ணி பெருசு பண்ணிட்டாதீங்க. எந்தெந்த மாநிலத்து மொழியோ அதை ஆங்கிலத்தோடு சேர்த்து 2 மொழியில மட்டும் போடுங்க. தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் போகிறோம், ஆந்திராவில் தெலுங்கு ஆங்கிலமும் போகிறோம். மற்ற மொழிக்காரன் வந்து எழுதினான்னா அவனுக்கு இங்கிலீஷ் இருக்கவே இருக்கு. அவன் போய் அந்த ஸ்டேட்டில் எழுதலாம். வந்துட்டு எழுதினாலும் இங்கிலீஷ் இருக்கவே இருக்கு. சேஃப்கார்டு. இப்போ உங்களை பொறுத்தவரை நீட் இந்த ஆண்டுக்கு என்ன தயாராக? மாணவனுடைய முன்னேற்றத்தில், தமிழனுடைய முன்னேற்றத்தில் அக்கறை இருந்தால் தேர்வுகள் இருக்கணும், பொது தேர்வுகள் இருக்கணும் தான் என்னுடைய. இன்றைக்கு நாம் தேர்வு தான், மனுஷன் பிறந்ததுலேருந்து தேர்வு தான் எழுதிட்டு இருக்கான். தேர்வுகளை பழக்கமாக்கிக்கொள், வெற்றிகள் வழக்கமாகிவிடும் நான் சொல்கிறது உண்டு. இன்னும் என்ன சொல்கிறது, இந்த வாட் ஆர் தி ஏபிசிஸ் ஆஃப் சக்ஸஸ்னால் நான் வரைக்கும் போவேன். ஏ வந்து ஆப்டிடியூட்னோ, பி போல்ட்னஸ்னோ, சி கிரியேட்டிவிட்டினோ, டி டிட்டர்மினேஷனோ. நான் எக்ஸாமினேஷன் சொல்லுவேன். அது ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவாங்க. எக்ஸாமினேஷன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஏன் பயப்படுறீங்க? ப்ரிப்பேர் பண்ணுங்க, யூ வில் கம் அப் இன் லைஃப். எல்லோருக்கும் ஒரு தேர்வு, அந்த தேர்வை எழுதுகிற எல்லாரும் ஒரே சமமான தேர்வு. ஆனால் அதை எழுதுகிற எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இல்லைன்றதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இதெல்லாம். சமமான கல்வி நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் சொன்னது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சொன்னீங்களா ரீஜன் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு. நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன். இன்றுள்ள முன்னேற்றத்துக்காக அந்த கல்வியை நீங்கள் கொடுக்கணும். பழைய கல்வியை 10 வருஷத்துக்கு முன்னே கல்வியை கொடுத்துட்டு இருந்தா நாலேஜ் அப்டேட் எப்படி ஆகுது? இல்லை, சிபிஎஸ்சி கல்வி தான் உயர்ந்தது, சிபிஎஸ்சி பேட்டர்ன், சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் உயர்ந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்டம்லாம் அதுக்கு சற்றே குறைஞ்சது அப்படின்ற ஆர்குமெண்ட் எப்படி கரெக்ட் ஆகும்? அப்படி இல்லை சார், அப்டேட் பண்றாங்க அவங்க. நீங்க அப்டேட் பண்ணுங்க. யூனிஃபார்மிட்டின்னு ஒன்று எது வேணும்னு கேட்குறேன். ஒவ்வொரு மாநிலமும் அவங்க விருப்பப்படி வச்சு அப்டேட் பண்ணி இன்னைக்குள்ள நிலைமைக்கு வர்றது யூனிஃபார்மிட்டின்னா அது யூனிஃபார்மிட்டி தான். சரி, நீங்க நான் முன்னேற மாட்டேன், பழைய நாள் தான் இருப்பேன். இது முன்னேற்றம்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன். முன்னேற்றம்ன்றது அப்டேஷன், இன்றைய தேவை. இன்னைக்கு நாடு முன்னேற்றம் எந்த நிலையில் இருக்கோ அதுக்கு தேவையானது தான் முன்னேற்றம். அது வேணுமா வேண்டாமா? விட அப்படியா என்ன பழமையில் தான் இருப்பேன்னு சொல்றது? ஒட் யூ கால் இட் சிபிஎஸ்சி என்சிஆர்டி இட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் நாலேஜ். நீங்கள் வேறு பேர் கூட சொல்லிக்கோங்க, அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வாங்க. அதே டெக்ஸ்ட் புக்ஸ் கூட வேண்டாம். அதில் இருக்கிற மேட்டர் முக்கியமாக, அதை விட முக்கியமாக அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ மாணவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? ஆசிரியர் நல்லவர் இருக்கார், மாணவன் நல்லவர் இருக்கான், டெக்ஸ்ட் புக் கூட பரவாயில்ல, டீச்சிங் கூட நல்லா இருக்குது. கொஸ்டின் பேப்பர் இஸ் ஸ்பாயிலிங் த ஹோல் திங். கொஸ்டின் பேப்பர் புக்கிலிருந்து எடுத்து கொடுத்து அவன் நான் இந்த சரி, சிந்திக்கிற திறனோட क्वेश्चन பேப்பர் இருக்கணும், மனப்பாட திறன் இருக்க கூடாதுன்ற கருத்து முன்வைக்கிறீங்க. தெரியல, செக் பண்றீங்க. சிந்திக்கிற திறன், ஆப்டிட்யூட் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒரு மருத்துவ நோய்க்கு நான் சொல்ற ஒரு பிசிக்கல் எண்டியூரன்ஸ் தேவை நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 20 மார்க்குக்கு வந்து பிசிக்கல் எண்டியூரன்ஸ்க்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஒரு ஃபிட்னஸ் கொடுத்து ஆப்டிட்யூட் கம்ப்ளீட் பண்ணலாம். மரம் எத்தனை ஏறுறது, உழுது எப்படி பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் கொண்டு வரதுக்கான வேலைகளை இறக்குவோம். நீங்க சொல்ற அந்த ஆப்டிட்யூட் சொல்றேன், ஆப்டிட்யூட் குவாலிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா பிசிக்கல் ஆப்டிட்யூட், டாக்டர் பிசிக்கல் எண்டியூரன்ஸ் தேவை. 15 பேஷண்ட் ஓபில பார்க்கணும், ஆபரேஷன் பார்க்கணும்னா பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஒரு 10 மார்க் அது இன்க்ளூட் பண்ணி அதை அசஸ்மென்ட் பண்ணுவோம். இருந்தது சார், அதான் நான் சொல்றேன் சார். இப்போ இதே ட்ரெண்ட் போனேன்னா எல்லாரும் இப்போ 11th 12th எக்ஸாம்ஸ் படிக்கிறத நிறுத்திடுவாங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல 7th ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர்ஸ் மாதிரி NCERT சிலபஸ் உள்ள கோச்சிங் கிளாसेस போய் படிப்பாங்க. 11th 12th இம்பார்ட்டன்ஸ் இறங்க போகுது. அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் போணும்னு விருப்பப்படுறீங்களா தமிழ்நாட்டுல? ஸ்கூல் சிலபஸ் மாத்துங்க இந்தியாவுல சார். கோச்சிங் அது எப்படி தர செய்வீங்க? ஆன்லைன்ல கோச்சிங் வந்துரும் சார். அல்ல, புலம்புறதுல தவறே கிடையாது. இன்னொரு வர்த்தகத்துக்காவது பிரச்சனை வருவதற்காக மாத்த முடியுமா? நான் என்ன சொல்றேன், கோச்சிங் கிளாஸ் பிரச்சனையா? நீட் தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டுல வந்துருச்சா இல்லையா? இன்னொரு வணிகத்துக்கு தான் அது கொண்டு போகுது. அதான் சொல்றேன், கல்வியே வணிகமாயிடுச்சு. கோச்சிங் கிளாஸ் மதிப்பு வந்து 10,000 கோடி ரூபாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க அதை? அப்ப அது தடை செய்யணுமா இல்லையா? ஏதாச்சும் ஒரு மாற்று. அது நாமக்கல் ராசிபுரத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்தை வந்து கோழி பண்ணன்னு சொல்லி எதிர்க்கிறீங்க. ஆனா நகர்ப்புறத்துல வந்து கல்வியை பயிற்சி ஒட்டுமொத்தமாக கல்வியை வந்து அரசாங்கம் இருக்கு. 8ஆம் வகுப்பு முதல் நீட்டுக்கு பயிற்சி. கோச்சிங் கிளாஸ் சொன்னதுக்கு அந்த வார்த்தை சொல்றேன். என்னை பொறுத்தவரை எல்லாமே அரசியல். சரி, கோச்சிங் சென்டர்ஸ் தேவை இருக்காது. சரி, காலேஜ் ஸ்கூல்லயே அவன் படிச்சுட்டு வந்துருவான். எல்லாமே ரவீந்திரநாத் ஐயா சொல்ல போல எல்லாமே நம்ம அரசாங்கம் ஏத்துக்கணும்னா நம்ம பிரைவேடைசேஷன் ஒழிச்சிடலாம் சார். லெட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து லெட் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டோம். கியூபன் மாடல் மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆக்கி காட்டுவோம்.
எழிலன், அது யூட்டோப்பியன். இன்னைக்கு யதார்த்தத்துக்கு வாங்க, பிளேனை கீழே இறக்குங்க. மாணவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதில்லை சார். நிறைவு கருத்தை என்ன சொல்றீங்க எழிலன்? இது எங்க போய் முடியும்? ஏன்னா இப்ப இந்த ஆண்டு நீட் அப்படின்ற ஒன்று என்னவாக இருக்கும்? தமிழ்நாட்டு மாணவர்ல அது எந்த வகையில கொண்டு அது இல்ல இப்ப நான் பாக்குறது, நான் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடத்த சாத்தியக்கூறுனா அதிமுக அரசு ஏதாவது ஆக்ஷனேட் பண்ணதான் உண்டாகும். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அசம்பிளி கூப்பிட்டு ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வாங்கி ஒரு கன்வர்ஷன் கொண்டு வந்து நம்ம எக்ஸம்ஷன் வாங்கிறதுக்கான முனைப்பு அதிமுக அரசாங்கம் காட்டணும். ஆனா அதிமுக அரசாங்கம் இப்ப கோமால இருக்குன்னு சொல்றேன். சரி, அது உங்களுடைய விமர்சனம். அரசு நினைத்தால், மாநில அரசு நினைத்தால் போராடினா மாறும்னு சொல்றீங்க. போராடினாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை, உடனே அது நீதிமன்றம் ஏற்க முடியாத நிலைமை கூட போகலாம் அப்படின்ற சூழல்ல போன வருஷம் அது மாறிடுச்சுன்னா, போன வருஷம் சீஃப் மினிஸ்டர் ஆக்டிவா இருந்தனால, ஆக்டிவ் இன்டர்வென்ஷனால அந்த ஆர்டினன்ஸ்க்கான புஷ் ஆக்டிவிட்டி நடந்தது. இப்போ அந்த புஷ் இல்லாதனால நிலப்பாடு தான் இப்போ இருக்குன்ற. சரி, உங்களுடைய நிறைவு கருத்து என்ன வச்சு? நவநீத கிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சார், அதுதான் சிஇடி தான் சொல்கிறாரு, நீட்டுன்னு சொல்லலை. ஸோ எனிவே அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அக்ராஸ் இந்தியா ஐ வுட் ஃபார்மலி சப்போர்ட் இட். அக்ராஸ் இந்தியா தேவை. அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆன் த கவர்மெண்ட்ஸ் ரைட்ஸ், ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரைட்ஸ், இதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு செகண்டரியாக தான் படுது. ஸோ என்னுடைய பார்வைக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் வைக்கிறதா இருந்தால், அந்த மாநில உரிமை என்ற பேர்லாம் சொல்லாதீங்க. பொது நுழைவுத் தேவை, பொது நுழைவுத் தேர்வு அத்தியாவசியமா எனக்கு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஸ்டேட் பீப்புள் ப்ரிப்பேர் ஆகணுன்றது என்னுடைய கருத்து. சரி, இந்தியாவில் 2 முறையில் தான் மாநில சேர்க்கை நடத்தணும். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அதற்கேற்ப நம்முடைய தேர்வு முறைகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். மத்திய அரசு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் தீரணும். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இந்தியா கோட்டா, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு, ராணுவ மருத்துவர்கள், என்ஆர்ஐ சீட்டுலாம் சேர்த்து நடத்தணும். சிங்கிள் விண்டோ மூலமாக அட்மிஷன் போடணும். அவங்களே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்களே ஃபீஸை கலெக்ட் பண்ணணும், அவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டில் 65% சீட்டை வந்து சரண்டர் பண்ணணும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அதில் மத்திய அரசு எந்த வகையிலும் தலையிடக்கூடாது. நம்முடைய சிலபஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸும் நம்ம கல்வித்தரமும் இதர மாநில கல்வித்தரம் மத்திய அரசு கல்வித்தரம் ஒன்னா இருந்தாலும் கூட அப்பொழுதும் கூட நீட் என்ற நுழைவுத் தேர்வை மாநில இடங்களுக்கு திணிப்பது என்பது இந்தியாவுடைய கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது. அதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இந்த அடிப்படையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும். அதே சமயம் நவநீத கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி நம்முடைய கல்வித்தரத்தை மேம்படுத்தணும், பயிற்சியில மேம்படுத்தணும், இதெல்லாம் செய்யணும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு ரத்தானதுனால சாதாரண மாணவர்கள் சேர்ற விதம் குறைஞ்சிருக்கு. இதை வந்து ஒரு கமிட்டி போட்டு ஆலோசனை, நான் வந்து என்னோட முடிவு திணிக்கல, தமிழக அரசு ஒரு குழுவை போடணும். ஏன்னா அனந்தகிருஷ்ணனை தன்னுடைய நிலை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் ஐஏஎஸ்க்கு போறது கூட 4 வாய்ப்பு 5 வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கிறப்ப இந்த +2ல கடைசி அவங்க மார்க்ல வந்து கொஞ்சம் 1% ஒரு இது குறைஞ்சிட்டா கூட, கட் ஆஃப் குறைஞ்சிட்டா கூட அவனுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேரவே முடியாது. அந்த ஒரே ஆப்ஷனோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க லைஃபை. ஆனால் நுழைவு தேர்வுங்கிறப்ப 2-3 ஆப்ஷன் கிடைக்கிது. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டம் ஏற்கனவே இருந்துச்சு. இதெல்லாம் தான் கிராமப்புற மாணவர்கள், அதாவது முதல் தலைமுறை தமிழ் வழியில் படித்தவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க அதிகமாக MBBS வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துச்சு. இது இன்னைக்கு உள்ள சிஸ்டம் கொடுக்கல. இது கூடுதலா ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. முன்னேறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் சமூகத்துல முன்னேறிய பிரிவினராக இருக்கிறவங்க, தாழ்த்தப்பட்டவர்களோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ, யாரிடம் வசதி செல்வம் இருக்கோ முன்னேறிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஒரு தலைமுறை முன்னேறினவங்க இருக்கக்கூடிய எல்லா சீட்டையும் எல்லா இடங்களையும் வளங்களையும் அவங்களதாக மாற்றிக்கொள்ளணும். அதற்கான அதை வளர்ச்சிக்கிற ஒரு நிலைமை தான் நீங்க நாமக்கல்லா இருக்கலாம், வேற எதுவா இருந்தாலும் அந்த இடத்தை தான் பார்க்க முடியுது. இப்ப நீங்க அது எஸ்சி கோட்டால வந்து சேர்றதா இருந்தாலும் அதுல ஒரு நிலைமையாக அது மாறிடுச்சு. அது இன்னைக்கு அதுல மாற்றம் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை வந்து திறந்த மனசோட இந்த நுழைவுத் தேர்வே மீண்டும் வேணுமா அப்படின்றத பத்தி யோசிக்கணும்ன்ற ஒரு கேள்வியை ஒரு குழு அமைக்கணும், பரிசீலிக்கணும். நீங்க பரிசீலிக்கணும்னு சொல்றீங்க. பார்க்கலாம், நிறைய சிந்தனைக்கு நிறைய கருத்துக்களை போட்டிருக்கீங்க. தவறு இல்ல, விவாதிக்கிறது நுழைவுத் தேர்வு ரத்தானதுனால பயனதுன்னா அதை ஏற்றுக்கலாம். சரி, எது சமூகத்துக்கு நன்மை அப்படின்றத வந்து உணர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் பயனுள்ளதோ அதை ஏற்றுக்கொள்ளலாம். சரி, மகிழ்ச்சி, நன்றி. நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.